சரி பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீரும் சிறப்புமா இருக்கணும். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் பாட்டி. சரிம்மா. நீங்க சொன்ன மாதிரியே அவ கையில அந்த கயிறை கட்டிட்டேன். கண்மணி, 5000 ரூபாய் இருக்கு. போயிட்டு வரமா. அத்தை, உண்மையிலே இந்த கயிறை கட்டினா ராசாத்தி மாறிடுவாளா? கண்மணி, இந்த பாட்டி சொன்ன மாதிரி பூஜையில வச்சு உரு ஏத்துன கயிறு தான். ஆனா என்ன பூஜைன்னு தெரியுமா? துர்தேவதைகளை வேண்டி பண்ண பூஜை. அந்த கயிறோட சக்தி 2 விதமா இருக்கும். அவ இனிய கிட்ட சாதாரணமா அன்பா நடந்துக்குவா. ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த துர்தேவதைகளோட திமிரும் ஆணவமும் அவ பேச்சிலையும் நடத்தையிலையும் இருக்கும். சாதாரண விஷயத்துக்கு கூட ரொம்ப திமிரா நடந்துக்குவா. ஆனா இனியன் கிட்ட மட்டும் நல்ல மாதிரி நடந்துக்குவா. இதனால நமக்கு என்ன அத்தை யூஸ்? என்ன கண்மணி இப்படி கேட்டுட்ட? அவ திமிரா நம்ம கிட்ட மட்டும் இல்ல, அந்த பாரி மங்கன்னு வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் பிரச்சனையோட தான் நடந்துக்குவா. அப்ப என்ன ஆகும்? எல்லாருக்கும் அவ மேல தானா வெறுப்பு உண்டாகும். அந்த நேரம் நாம ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணா ராசாத்தி முரட்டுத்தனமா நடந்துக்குவா. ஏன் அடிதடிக்கு கூட அஞ்ச மாட்டா. நாம அதையே சாக்கா வச்சு அந்த பிரச்சனைய பெருசு பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்துவோம். எப்படி அத்தை? என்ன ஒரு மாஸ்டர் பிளான் அத்தை! பின்னிட்டீங்க போங்க. ஐயோ, இனிமே இவகிட்ட நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கயிறு ஏதாவது கட்டுன்னு கொடுத்தான்னா நம்ம வாங்கி கட்டிக்கவே கூடாதுப்பா. அடி ராசாத்தி, நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. ஆனா நான் நினைச்சது நல்லாவே நடக்கும். அந்த கயிறு உன்னை எங்க கூட்டிட்டு போய் விடுதுன்னு பாரு. இந்த கயிறுக்கு அவ்வளவு சக்தி இருக்குமா? இதனால நம்ம மாமா என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பாசமா நடந்துக்குவாரா? நம்பவே முடியலையே. சரி, பாப்போம். மாமா, மாமா, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன். நீங்களே என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இங்க வா. மாமா, இங்க வா. பக்கத்துல வா. ம். நெத்திய காட்டு.
ஏய் சின்ன குழந்தையா நீ? ஒரு விபூதி ஒழுங்கா வைக்க தெரியாது? ஏய் என்னடியாச்சு? நான் சும்மா தான் திட்டினேன். ஐயோ சரியாவலையா? உனக்கு தண்ணி வேணுமா? அட. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். அண்ணா சோடா ஒன்று கொடுங்க. தரேன்ப்பா. இதோ வரேன். ஆ ஏய் இந்தா இத புடி குடி. இன்னும் கொஞ்சம் குடி. இப்போ ஓகேவா? என்னால நம்பவே முடியல. இந்த கயிறு உண்மையிலேயே வசிய கயிறு தான் போல. மாமாவே நம்மளை தேடி கோயிலுக்கு வந்துட்டாரு. நமக்கு ஒண்ணுனா பதறாரு. எல்லாம் அந்த ஆத்தாக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் கொஞ்சம் குடிக்கிறியா? இல்ல மாமா போதும். போதுமா? ம், ஆ, சரி நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ம். இந்தாங்கண்ணா. மாமா கண்டிப்பா நம்மளதான் பார்க்க வந்திருக்காரு. எதுக்கும் அவர்கிட்டயே கேட்டுருவோம். சரி போலாமா? மாமா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன சொல்லு. நீங்க என்ன வீட்டுல தேடி பார்த்துட்டு நாங்க இல்லைன்ன உடனே என்ன பார்க்க தானே கோயிலுக்கு வந்தீங்க. ஏய் நான் கோயிலுக்கு எங்க வந்தேன்? நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருந்தேன். போற வழியில எதாச்சியா உன்னை பார்த்தேன். மாமா பொய் சொல்லாதீங்க மாமா. என்ன பார்க்க தானே வந்தீங்க. நான் சொன்னது பொய்ன்னு நீ நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. வா வீட்டுக்கு போலாம். ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னீங்க. உன்னை விட்டுட்டு போறேன், வா வண்டியில உட்காரு. சரி ராசாத்தி, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் சரி கிளம்புறேன். மாமா. ராசாத்தி, எங்க போன? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனா எங்க அத்தை போவேன்? கோவிலுக்கு தானே போவேன். அப்போ இது கூட தெரியாம கேள்வி கேக்குறீங்க. என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இனியன் கூட போனியா? தனியா தான் போனேன். ஆனா வரும்போதுதான் மாமா என்ன கூட்டு வந்து விட்டுட்டு போறாரு. இப்ப ஏன் என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? நான் சாதாரணமா தான் கேட்டேம்மா. அதுக்கு ஏன் இப்படி கோவப்படுற? எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருக்கா? என்ன இவ எப்பவும் இல்லாம நம்ம கிட்ட இவ்வளவு கோவமா பதில் சொல்றா? எடுத்தெறிஞ்சு வேற பேசுறா. என்னாச்சு இவளுக்கு? என்ன அத்தை நீங்க? நான் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அமைதியா நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரி வா.
அத்தை, என்ன அத்தை இது? என்ன ராசாத்தி பத்தலையா? இன்னும் 2 வைக்கவா? அது இல்ல. என்ன இட்லி இது? இது யார் சுட்டா? ஏன் ராசாத்தி? முதல்ல யார் சுட்டான்னு சொல்லுங்க. கண்மணி தான் சுட்டா. கண்மணி, கண்மணி, ஏய் கண்மணி. என்ன ராசாத்தி? இது இட்லியா கண்மணி? என்னாச்சு? கருங்கல் மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? சாம்பார் இப்படியா வைப்பாங்க? மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணி மாதிரி இருக்கு. இந்த இட்லி எல்லாம் சரி வராது. எனக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வா. போ. உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு ராசாத்தி. ஆடு ஆடு, எவ்வளோ ஆட முடியுமோ ஆடு. என்ன கண்மணி, நீ சுட்ட இட்லி மாதிரி கல்லு கணக்கா இருக்க. எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. போ, போய் தோசை சுடு. ராசாத்தி, ரொம்ப ஓவரா பண்ற. உன்னால சுட முடியுமா முடியாதா? கண்மணி, அவ உன் கையால தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறா. சுட்டு கொடு. இவளுக்கு தோசை சுட்டு போடுதான் எங்க அம்மா இந்த வீட்டுக்கு நினைச்சாங்களா? எல்லாம் என் நேரம். சீ. போ, பசிக்குது போ. சீக்கிரம் வா. தலை எழுத்து. கண்மணி, சீக்கிரம் வா. ஏய், வர இருடி. ஏய், இந்த பக்கம் வந்து வை. போ, பசிக்குது. இன்னொன்னு சுடு. போ. ச்சே. ஏய் கண்மணி, அடுத்த தோசையை கொண்டு வா. ஐயோ, வர ராசாத்தி. போ 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 போ. சிவா. சீக்கிரம் வா கண்மணி. அடிச்சிரு. போ போ போ, வேகமா போ. சீக்கிரம் எடுத்துட்டு வா. போ 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 போ. ஏன் நிக்கிற? போ.
முடிஞ்சு போச்சே. கண்மணி, எனக்கு பசிக்குது. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. என்னது, இன்னும் பசிக்குதா? நான் இன்னும் சரியா சாப்பிடவே இல்ல. ஒரு குண்டா மாவு காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காரணமா? எனக்கு பசிக்குது. வேற குண்டான்ல இருக்கிற மாவு எடுத்து தோசை ஊத்தி கொண்டு வா. வேற குண்டான்ல மாவு இல்ல ராசாத்தி. நீ வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க கண்மணி? பொருள் இருக்கா இல்லையான்னு பார்த்து ரெடி பண்ணி வைக்க மாட்டியா? போ, போய் மாவை ரெடி பண்ணி எனக்கு தோசை சுட்டு கொண்டு வா. என்ன ஆச்சு இவளுக்கு? ஏய், என்னடி விட்டா ரொம்ப பேசுற? இது வரைக்கும் 50 தோசைக்கு மேல தின்னுருப்ப. இன்னும் தோசை சுடணும்னா அவ எங்க போவா? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சாப்பிடுறது பிரச்சனையா இல்ல உங்க மருமகளை வேலை வாங்குறது பிரச்சனையா? நீ எது பண்ணாலும் அது பிரச்சனை தான். அது எப்படி? நான் பண்ண மட்டும் பிரச்சனையா இருக்கு? என்னடி எதிர்த்து பேசுற? பின்ன நான் சாப்பிட கூட கூடாதா? இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வந்து பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப பேசுற ராசாத்தி. நான் இன்னும் பேசவே இல்ல அத்தை. நீங்க தான் என்ன எதுக்கு எடுத்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ராசாத்தி, என்னடி கூட கூட பேசுற? பொண்ணு என்னடி என்னை எதிர்த்து கை உங்குற அளவுக்கு வந்துட்டியா? நான் ஒண்ணு உங்களை அடிக்க கை ஓங்கல. நீங்க அடிக்க வந்தீங்க, நான் தடுத்தேன். சும்மா உங்களுக்கு தான் கை இருக்குன்னு எல்லாரையும் அடிக்க கை ஓங்குறீங்க. நான் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ராசாத்தி. இதுக்கான பலனை நீ அனுபவிக்க போற. அட போங்க அத்தை. என்னத்த? யார் அனுபவிக்கிறாங்கன்னு பாப்போம். நகருங்க. என்னத்த, அந்த கயிறு இப்படி அவளை மாத்திருச்சு. நம்ம மேல கோவப்பட்டு இவ்ளோ பேச்சு பேசுறா. இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். அவ இந்த மாதிரி திமிர நடந்துகிட்டத வச்சு அவளை வீட்டை விட்டு உடனே துரத்தி விட்டுறலாம். அது வரைக்கும் இவ்வளவு நம்ம சமாளிக்கணுமே அத்த. ஆமா கண்மணி, என்னதான் கயிறு கட்டினதுனால இப்படி நடந்துக்கிட்டாலும் அவ என் கைய பிடிச்சது எனக்கு வலி தாங்க முடியல. சீக்கிரம் அவளுக்கு முடிவு கட்டுறேன்.